நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்காத 2 விஷயம் என்ன தெரியுங்களா? ஒன்று நல்ல சாப்பாடு, இன்னொன்று பாத்ரூம் வசதி. சென்னை டு திருப்பதி ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் ரோட்டில் போகும்போது நீங்கள் இந்த மாருதி ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு நல்ல பார்க்கிங் வசதி, காத்தோட்டமான ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஸ்பேஸு, ப்ளஸ் நீட் அண்ட் க்ளீனான ரெஸ்ட் ரூம், 3 வேளையும் அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு சாப்பாடும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ஃப்ரெஷ் ஜூஸஸ், கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு, டீ, காஃபி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ்லேருந்து பிரேக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே உள்ளே உங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நிழலான இயற்கை சூழ்நிலையோட ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அண்ட் லேடிஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்ட் ரூம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க ஒரு ஹைவே ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் தான் நடத்துகிறாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒரு இயற்கை விவசாயிங்க. இவங்க கிட்ட சுத்தமான பசு நெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் ப்ளஸ் ஆர்கானிக் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட பேக்கெட்டில் விதவிதமான சைஸஸில் ட்ரெடிஷ்னல் ரைஸஸ், அதாவது திணை, சாமை, வரகு, குதிரவாளி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா, தூயமல்லி இந்த மாதிரி அரிசி வகைகளும் கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி அரிசி வகைகள் விருப்பம் வந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க சின்ன நர்சரியும் நடத்துகிறாங்க. அதில் உரங்களும் விற்கிறாங்க, அதுவும் இயற்கையான உரங்கள். நீங்கள் ஒருவேளை காருக்கு சார்ஜிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சார்ஜிங் பாயிண்ட் கூட இருக்குதுங்க. நாங்கள் இங்கே வரும்போது மணி 2 இருக்கோங்க. நல்ல வெயிலாக இருந்துச்சு. சரி இங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு கிளம்பிடலாம், ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்தோம். பட் இங்கேருந்து போக எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் திருமலையே சாப்பாடு சாப்பிட்டதுனால எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. சரி ஒரு காஃபி மட்டுமாவது சாப்பிடுவோம் இவ்வளோ நேரம் இங்கே இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த ரோட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்டர் காஃபி ஸ்பாட்னு கூட சொல்லலாம். ஒரு குடிலுக்குள்ள ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்பேஸில் கொஞ்சம் நிழலோட பெஞ்சு சேர்லாம் போட்டு உங்களுக்கு கேஃப் மாதிரியான செட்டப்பு, அப்புறம் பார்க்கிங் வசதி, நல்ல தூய்மையான ரெஸ்ட் ரூம் வசதி. இதை தவிர ஹைவேஸில் நம்மளுக்கு வேறு என்ன வேணும்?